ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் சட்னி. முட்டைக்கோஸ் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அதே கடாயில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 பல் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காண்டி நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 4 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவு முட்டைக்கோசையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கினோடனே இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மூடி அப்பப்போ எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மூடி போடும்போது சிம்மில் போட வச்சு நீங்கள் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் சட்னிக்கு நம்ம எல்லாமே வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, முட்டைக்கோஸ் மட்டும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சர்வ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் சட்னிக்கு சூடாக இட்லி செஞ்சு அதோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.